கையேந்தி கண்ணாயிரம், இப்ப உங்களுக்கு யாருமே பிச்சை போடல, தொழில் டவுன் ஆயிருச்சு, காசே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னப்பா, 4 வீடு வாடகை வருது, 4 பஸ் ஓடுது, 3 கார் ஓடுது, அது இல்லாம வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வருது. அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிருவேன். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி, உங்க பொண்டாட்டி பிள்ளையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஊருக்கு ஒரு பொண்டாட்டி, ஒவ்வொரு பொண்டாட்டிக்கு 4 பிள்ளைங்க. எந்த பொண்டாட்டி எந்த பிள்ளைய பற்றி சொல்றது? அட பிச்சைக்கார பையில, உனக்கு ஊருக்கு ஒரு பொண்டாட்டியாடா? உன்ன மாதிரி ஆள்லாம் இருக்கிறனாலதான்டா எங்களுக்குலாம் ஒரு கல்யாணம் கூட நடக்க மாட்டேங்குது. இவன் யார அடையலாம்? நம்ம பையன்தான், நம்ம பையன்தான். என்னடா ஒரு இன்டர்வியூ எடுக்கும் போது 7-8 பேர் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கீ எப்படி? ஏய், உன்னை இருளாண்டி கோயில போய் பிச்சை ஏறான்னா இங்க என்னடா வந்த? அது ஒண்ணுமில்லே பாஸ், நம்ம சேட்டு பஸ்பான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா ரொம்ப அவசரம்னு கேட்கிறான். அந்த சேட்டுக்கு என்கிட்ட ரூபா கேட்கற தவிர வேற வேலையே இல்லையா? அதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதா? சரி, இந்தா 10 லட்சம் அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு வட்டியை வாங்கி சுவிஸ் பேங்க்லயே போட்டு. சரிப்பா. பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாச்சரம் அவர்களே, ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க. இப்ப எல்லா தலைவர்களுக்குமே வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் கடுமையான வேலைகள் இருக்கும். அந்த மாதிரி காலையில இருந்து இரவு வரைக்கும் நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க? காலையில எந்திரிச்ச உடனே கஞ்சி குடிப்பேன், புளிய மரத்துல கல்ல விட்டு எறிஞ்சு புளியங்காய் பறிப்பேன், ஆத்துல போய் மீன் பிடிச்சு வறுத்து திம்பேன், 3 சீட்டு விளையாடும் போது போய் எட்டி பார்ப்பேன். அப்புறம் என்ன, கால் போன போக்குல போவேன், நாயை கண்டா கல் எடுத்து அடிப்பேன், அது வள்ளுன்னு குறைக்கும், நானும் குறைப்பேன். ரொம்ப கஷ்டமான வேலை தம்பி, ரொம்ப கஷ்டமான வேலை. யாரா இவங்க? நாங்க லஞ்ச ஒழிப்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். உங்க பஞ்சாயத்துல யாரோ 2 பேர் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டோம். அது யாருன்னு சொல்லுங்க. சும்மா சொல்லிடுவாங்களா? ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடுங்க, சொல்றேன். லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகிட்டே லஞ்சமா? சார், நம்மளாம் எப்ப கண்டுபிடிக்கிறது? 100 ரூபா கொடுத்து மேட்ர முடிங்க சார். பஞ்சாச்சரம், நீ பஞ்சாயத்து தலைவர் இல்லே, பலே ஆளா இருக்கு. லஞ்ச ஒழிப்பு ஆபீசர்டே லஞ்சம் வாங்குறியே, நீ எப்படிப்பட்ட ஆளு? இந்த விஷயம்லாம் பப்ளிக்ல வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். போயிட்டு வாங்க. நான் லஞ்சம் வாங்குறது இவங்களே காட்டி கொடுத்துருவாங்க போல. சரி, வெட்டுக்குத்து வீராசாமி, அந்த குரோம்பேட்டை குமார நீதான் வெட்டினதா கேள்விப்பட்டேன், அது உண்மையா? உண்மைதான்ப்பா. நம்ம நைனா கடையில இல்லாத போது குமாரு வந்தாப்புலே, நான் தான் வெட்டிட்டேன். இவ்வளவு சிம்பிளா சொல்றேப்பா. அதுல என்னப்பா, குரேம்பேட்டை குமாருக்கு தலை முடியதானப்பா வெட்டினேன், தலையை வெட்டலேனா? அப்போ நீ அவன் கழுத்தை வெட்டலே, அவன் முடியத்தான் வெட்டி இருக்கேன். ஆமாப்பா, ஆமா. ஏன் வர்றா? நான் சொன்ன கடையில போய் மாமூல் வசூல் பண்ணியா? நல்லா கொடுத்தாங்க பாஸ், நிறைய கொடுத்தாங்க பாஸ். ஆனா கையில தான் பாஸ் கொடுக்கல. ஏன்பா? முதுகுல கொடுத்தாங்க பாஸ். அழுவாதமா, அழுவாத பாஸ். இந்த தொழில் நமக்கு செட்டே ஆகாது. பேசாம ஒரு டீ கடை வச்சு பொழைச்சுக்குவோம் பாஸ். வாங்க பாஸ். அடே வரதா, மானத்தை வாங்காதடா. மிஸ்டர் சமையல் மாஸ்டர் சபாபதி, இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறோம் இல்லையா, அந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையா இருக்க வேண்டும்னால் என்ன செய்ய வேண்டும்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சாம்பார் கொதிக்கும் போது கைப்பிடி சாம்பிராணி எடுத்து சாம்பார்ல போட்டோம்னா நல்ல மணமா வரும். என் தலையில சாம்பார் தான் போடணும். அப்புறம் இட்லி அப்படியே மல்லிகைப்பூ போல வரணும், அதுக்கு என்ன செய்யணும்? இட்லி திங்கிறதுக்கா இல்ல மாலையா கட்டி தொங்க விடுறதுக்கா? நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? உன்னை தோலை விரிச்சு உன்னை தொங்க விடணும். இது அண்ணே, சபாபதி அண்ணே, உன்னைத்தானே தேடிட்டு வந்தேன். வணக்கம் வணக்கம், வாடா ஏகாம்பரம், எப்படி இருக்க? இன்னும் போஸ்டரை ஒட்டிட்டு தானே இருக்கேன். என்னடா அண்ணனை தேடி வந்திருக்க, என்ன விசேஷம்? அண்ணே, ஒரு 3 கிலோ அல்வா வேணும்னே. அல்வாவா? என்கிட்டயா? எதுக்குடா? ஏணியில ஏறி மேல போஸ்டரை ஒட்டிட்டு இருந்தேனே, கீழே ஒரு பன்னி பசவாளிய தட்டி விட்டுருச்சு. அண்ணனோட அல்வா கொடுத்தேன்னா அம்சமா ஒட்டி போடுவேனே. அப்படியா? சரி சரி, 3 மாசத்துக்கு முன்னாடி கிண்டி வச்ச அல்வா வீட்டுல இருக்கு, அதை எடுத்துட்டு போ. சரிண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. வர்றேனே சபாபதி அண்ணே. நன்றிண்ணே.
உன்னுடைய மந்திர தொழிலுக்கு என்னென்ன தெய்வங்களை வந்து வழிபடுவீங்க? அம்மன் படத்துல வர்ற ரம்யா கிருஷ்ணன், கொட்டு அம்மன் படத்துல வர்ற மீனா, மூக்குத்தி அம்மன் படத்துல வர்ற நயன்தாரா. ஏன்னா எந்த சாமியை கும்பிடுன்னு கேட்டா எல்லாம் நடிகை வேற சொல்ற, கம்ப வேற கீழே போட்டு. ஏய், ஏன் மனுஷன் தானே வர்றாரு, ஏன் பயப்படுற? என்னன்னு கேளு. வாழ்க்கையே பெரிய பிரச்சனையா இருக்கு சாமி. ஓ, வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, ம், ஆபீஸ் போனா மேனேஜர் பிரச்சனை, ரோட்ல போனா பிச்சைக்காரன் பிரச்சனை, இப்படி ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி. உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கும் இருக்கு. வேற ஒரு நல்ல மந்திரவாதியா இருந்தா சொல்லு, 2 பேரும் போய் பார்ப்போம். உன்னையெல்லாம் மந்திரவாதின்னு நம்பி 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தேனே, என்னைய நான் எதால அடிச்சுக்கிறது? நான் ஏன் அடிச்சுக்கணும்? உன்னையே தான் அடிக்கணும். நெல்லுங்கோ, இந்த அடியெல்லாம் அவனுக்கு பத்தாது, இந்த கம்பை வச்சு அடிங்க. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு நாசமா போங்க. ஓடி போய் கல்யாணம் பண்றதுக்கும் அம்மா அப்பா பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஓடி போய் கல்யாணம் பண்ணா என்ன, அம்மா அப்பா பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணா என்ன, ரெண்டுமே பாலுங்கணத்துல விழுகிறதுக்கு சமம். எவன் கல்யாணம் பண்ணி எவன் நல்லா வாழ்ந்தான்? அதே நல்ல வார்த்தையை நல்ல சிவம், உன்னுடைய கல்யாணம் சரியா அமையலைங்கிறதுக்காண்டி ஊர் உலகத்திலே இருக்கிறவன் கல்யாணத்தை எல்லாம் இப்படி கிண்டல் கேலி பண்றேன். நல்ல சிவம், இந்த தானம் தர்மம் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தானம் பண்ணா என்ன, தர்மம் பண்ணா என்ன, கடைசியில அவனுக்கு கர்மம் தான் பண்ணணும். என்ன பிச்சைக்கார பையனா? ரோட்ல வாங்க, என்னடா செய்றீங்க? எந்திரிங்கடா, வாங்க இங்க இருந்து அங்க வைங்க. பிடிங்க, அங்க போய் பிடிங்க. இன்னும் இல்லைங்க, இன்னும் இல்லைங்க. எவ்வளவுப்பா இருக்கு சார்? 10.3. பத்தா? ஆமா சார். சரி, இந்த தலைக்கும் அந்த தலைக்கும் வை. தலையில வைங்க. வாங்க வாங்க சார், 2 தலைக்கும் சேர்த்து 6. ஆறா? ரோடு போட அளக்குறீங்களா இல்ல எங்களை புதைக்கிறதுக்கு அளக்குறீங்களாடா? ஏயா, நாங்க உட்கார்ந்த இடத்துல ரோடு போட போறீங்க? இந்தாங்கடா, நீங்க போடுற ரோடு ஒரு நாள் மழையில கரைஞ்சி குண்டும் குழியும் ஆகி மண்ணா போய் நாசமா போயிரும். உங்கடா பைத்தியக்கார பயலுகளா, லூசு பயலுகளா. உனக்கு நல்ல வார்த்தை நல்ல சிவம்னு யாரு பேரு வந்ததிலிருந்து பார்த்தா வாயிலே நல்ல வார்த்தையே வரல. ஃபாரின் சரக்கு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த ஃபாரின் சரக்கு குடிக்கிறதுக்கும் நம்ம லோக்கல் சரக்கு குடிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? என்ன கேள்வி கேட்டப்பா. ஃபாரின் சரக்கு அடிச்சா கனவுல அமெரிக்காவுக்கு போகலாம், சிங்கப்பூருக்கு போகலாம், லண்டனுக்கும் போகலாம், இன்னும் சிலோனுக்கு போகலாம். இப்படி வெளிநாடு சுத்தி பார்க்குற மாதிரி கனவு வரும்பா. அது நம்ம நாட்டு சரக்கு அடிச்சா ஆத்தங்கரையும் குளத்தங்கரையும் அதான்ப்பா கனவுல வருது. இதுதான் வித்தியாசம். போன வாரம் தண்ணி நினைச்சு 1 லிட்டர் பெட்ரோல் குடிச்சிட்டாமே, என்ன ஆச்சு? சரக்குன்னு நினைச்சு தான்ப்பா பெட்ரோலை குடிச்சிட்டேன். அதனால என்ன 40 கிலோமீட்டர் திப்பு திப்பு திப்புன்னு ஓடினேன். சரியா போச்சு. உனக்கு எந்தெந்த ஊரெல்லாம் பிடிக்கும்? எனக்கு பிடிச்ச ஊரு தூத்துக்குடி, காரக்குடி, பரமக்குடி, பெருங்குடி. தண்ணி வண்டி தானே சேகரு. உனக்கு பிடிச்ச சினிமா படம் எது? தண்ணி தண்ணி. தண்ணி தண்ணியா? ஓ, அது தண்ணீர் தண்ணீரியா? இப்போ உங்ககிட்ட மருத்துவம் பார்த்துட்டு போறாங்களே, அவங்களுக்கு சரியாகுதா? சிங் 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 சிங். பாதி பேருக்கு சரி ஆயிடுது, பாதி பேர் சரி ஆயிடுறாங்க. ஓ, முதல்ல ஒண்ணு சரி பண்ணணும். யோ அநியாயக்கார டாக்டர், டாக்டர் தானே நீ? ஆமா. இப்படி பொய்யா சொல்லுவியா? நேத்து மருந்த கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்த? இதுல 2 மூடி சாப்பிட சொன்னேன். சொன்னியா? இங்க பார், இதுல ஒரு மூடி தான் இருக்கு, இன்னொரு மூடி எங்க காணாம? இதுதான் உன் பிரச்சனையா? ஐயோ, ஒண்ணு பண்ணலாமா? இன்னொரு மூடிய கொரியர்ல வேணா அனுப்பிச்சு வைக்கிறியா? அட்ரஸ் தெரியாதப்பா. நர்ஸு கிட்ட இருக்கு, வாங்கிக்கோ. வந்த அன்னைக்கே நர்ஸ கரெக்ட் பண்ணிட்டானா? சார் போஸ்ட். போஸ்ட்மேன் என்ன? உங்களுக்கு யமலோகத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. யமலோகம்? யமலோக பாஷையெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே படிச்சு சொல்லு. இது வேறையா? 9 பீஸ் கொடுத்துருங்க. ஆ. உயர் திரு டாக்டர் சிங் சிங் சிகாமணி அவர்களுக்கு யமலோகத்திலிருந்து யமதர்மன் எழுதும் கடிதம்.
பொருள். யமலோகத்தில் நாங்கள் செய்யும் வேலையை பூலோகத்தில் தாங்கள் சிறப்பாக செய்வதால் யமலோகத்தில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா செய்வதற்கு சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளோம். அவசியம் நேரில் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏப்பா, எமலோகம் போறதுக்கு எனக்கு வழி தெரியாது, எப்படி போறது? அவ்வளவுதானே, நடு ரோட்ல போய் நில்லுங்க, லாரி உங்க மேல ஏறும். டைரக்டா யமலோகம் தான். ராகு காலம் யமகண்டம்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? என் பொண்டாட்டி வீட்டுல இருந்தா ராகு காலம், அவ போயிட்டு மாமனார் வீட்டுக்கு வந்தா யமகண்டம். நீ பெரிய தண்டமா இருப்பே பொண்ணுங்க. அப்புறம் ஜோதிட சிங்கம் ஜோதிடமணி, சாரி ஜோதிட அசிங்கம் ஜோதிமணி, உங்க ஜோதிட கணிப்புல வந்து எதிர்காலத்தில் உலகம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் என்ன, நிகழ்காலம் என்ன? உலகம் உருண்டையா தான் இருக்கும். அவர் என்ன கேட்கிறாரு, நீ என்ன பண்ணல? அநியாயம் யா, ஒரு அசிஸ்டன்ட்ட போய் அடி வாங்குறியா? சாமி வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சரி, ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்க. அட பைத்தியக்காரா, பாலுங்கணத்துல தள்ளி விடுறதுக்கு அதுக்கு போய் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துக்கிட்டு. மிஸ்டர் அசிங்கம், சிங்கம், இங்கு நடப்பதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ அசிங்கம் தான். டல்லாசிரியர் தங்கத்துறை அவர்களே, உங்க மாணவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னத்த சொல்றது, ஒரு மாணவன்கிட்ட மகாகவி பாரதியார் என்னைக்கு பிறந்தார்னு கேட்டா அவர் பிறந்த அன்னைக்கு தான் பிறந்தார்னு சொல்றான். அதுக்கப்புறம் நாளைக்கு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு சொன்னா டக்குன்னு ஒரு பையன் எந்திரிச்சு, ஏன் சார் நீங்க கொலை பண்ணிட்டீங்களான்னு கேக்குறான். அதுக்கப்புறம் கடல்ல அலைகள் ஓயாம ஏன் வருதுன்னு கேட்டா அதுல ஒரு பையன் பாரதி ராஜா தான் காரணம்னு சொல்றான். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்புறம் இரவில் ஆந்தை ஏன் கத்துதுன்னு ஒரு பையன்கிட்ட கேட்டா அவன் சொல்றான், அதுக்கு கத்தத்தான் தெரியும், பாட தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் இந்தியாவின் தலைநகரம் எங்கே இருக்குன்னு கேட்டா இந்தியாவின் தலைநகரம் இத்தாலியா இருக்கும், இந்தியாவில தான் இருக்கும்னு சொல்றான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏய் வடிவேலு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். எங்கடா வேலை பாக்குற? கலெக்டர் ஆபீஸ்ல சார். கலெக்டர் ஆபீஸ்ல? ஆமாங்க சார். என்கிட்ட படிச்ச பையன் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறான். ஆமா. என்ன வேலை பாக்குறான்னு கேளு. என்னடா வேலை பாக்குற? சார் உங்ககிட்ட படிச்சதுக்கு கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் வேலையா பார்க்க முடியும்? கக்கூஸ் கழுவுற வேலை தான்.